விடுமுறை தினத்தையொட்டி உதகை சுற்றுலா தலங்களில் மக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, கூடுதல் தகவல்கள். சுற்றுலா நகரமான உதகையில் ஒவ்வொரு வாரமும் வார விடுமுறை நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ரம்ஜான் கொண்டாடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் காண ஆர்வத்துடன் வந்திருக்கிறார்கள். ரம்ஜான் விடுமுறை முடிந்து விடுமுறை கிடைத்ததனால் கேரளா மாநிலத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளதனால் உதகை நகரில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் வந்துள்ளதனால் அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் போன்ற சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. நேற்று மதியத்துக்கு பிறகே கூட்டம் அதிகமான இருந்த நிலையில் இன்றைய தினமும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதனால் தாவரவியல் நுழைவால் பகுதி முதல் கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கு புல்வெளி ஆகிய பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இதனால் பூங்காவில் கூட்டமானது அலைமோதுகிறது. அதே போல படகு இல்லத்திலும் படகு சவாரி செய்வதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதனால் அந்த படகு இல்லத்திலும் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மிதிப்படகு மற்றும் மோட்டார் படகுகளில் சவாரி செய்து மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்கின்றனர். தொடர்ந்து தற்போது கோடை சீசன் தொடங்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்திருப்பதனால் இந்த தாவரவியல் பூங்கா மட்டுமின்றி தொட்டபெட்டா போன்ற பகுதிகளிலும் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதனால் அந்த சீசனானது இதன் பிறகு களை கட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து நெரிசலை போலீசார் சீரமைத்து வருகின்றனர். இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக செய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.